வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து ஒரு பொட்டேட்டோவ போட்டு ஒரு டிஃபரெண்டான ஸ்நாக் பண்ணி காமிக்க போறேன். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்நாக்கு. இதுக்கு பேரு வந்து பொட்டேட்டோ மூங் தால் பக்கோடா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும், ஒரு 4 பச்சை மிளகாவும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுல நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இந்த பாசிப்பருப்பை இதுல சேர்த்துக்கிறோம். இப்ப இத தண்ணி விடாம நல்லா அரைச்சுட்டு வரலாம். இதுல வந்து கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, ஓமம் இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கேன் நான். ஸோ அதனால நான் சில்லி போடல. இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஆலுவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்தால் இந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். ரொம்ப தண்ணியை இடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மீடியம்ல வச்சுக்கோங்க ஹீட்டை. வச்சு நம்ம அப்படியே எடுத்து போடலாம். வச்சு மெதுவாக இதை வந்து நல்லா அந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கலாம். ஏன்னா இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகணும். அண்ட் இது உள்ள எல்லாத்தையும் சேரணும். ஸோ அதனால கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும் உள்ள. இந்த ஆலுவோட டேஸ்ட்டு, இந்த பைத்தம்பருப்பு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொட்டேட்டோ மூங் தால் பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்ரலாகவே நிறைய பக்கோடா பார்த்துருப்போம், பண்ணியிருப்போம். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.